செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லையில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக போராட்டமானது நடைபெற்று வருகிறது. நெல்லையில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இடப்பிரச்சனை காரணமாக வழக்கறிஞர் கொல்லப்பட்டதை கண்டித்து 2வது நாளாக நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கொலை குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கோஷமானது எழுப்பப்பட்டு வருகிறது. நெல்லையில் வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள். கொலை குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். நெல்லையில் வழக்கறிஞர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இடப்பிரச்சனை காரணமாக வழக்கறிஞர் சரவணாஜ் என்பவர் கொல்லப்பட்டதை கண்டித்து அங்கு ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. திருநெல்வேலி வழக்கறிஞர் சரவணராஜின் வாடிக்கையாளரான சென்னை சேர்ந்த ஜோன்ஸ் இவருக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலம் பாளையங்கோட்டை விஎம் சத்திரம் அருகே ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் உள்ளது. இது தொடர்பாக விஎம் சத்திரம் ஆரோக்கியநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் தகராறு இருந்து நீடித்து வந்தது. நேற்றைய தினத்தில் ஜோன்ஸுக்கு சொந்தமான பழைய நிலத்தையும் சுற்றிலும் ஜேசிபி இயந்திரம் மற்றும் கட்டிட தொழிலாளர்கள் மூலம் காம்பவுண்ட் கட்டுமான பணிகள் நடந்து வந்தது. இதனை வழக்கறிஞர்கள் சரவணராஜ் சார்பில் ஆகியோர் மேற்பார்வையிட்டனர். இந்த நிலையில் பாளை விஎம் சத்திரம் அருகே உள்ள ஆரோக்கியநாதபுரத்தைச் சேர்ந்த செல்வம் என்பவரும் அவரது ஆதரவாளர்கள் 7 பேர் கொண்ட கும்பல் அங்கு வந்தனர். இதனை அடுத்து வழக்கறிஞர் சரவணன் நிலம் தொடர்பாக செல்வம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியதால் கைகலப்பு ஏற்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அறிவாளால் வக்கீல் சரவணராஜை மற்றும் சாம்ராபின் ஆகியோரை வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த இவர்கள் இருவரையும் அங்கிருந்து மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சரவணராஜ் சிகிச்சை பலனின்றி இரவில் இறந்தார். இது குறித்து பெருமாள்புரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வழக்கறிஞர் சரவணராஜ் மற்றும் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் நீதிமன்ற புறக்கணியில் ஈடுபட்டுள்ளனர். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தியும் கொலை குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உயிரிழந்த வழக்கறிஞர் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும், வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.